எஜுகேஷன் சார்ந்து நிறைய உங்களோட செயல்பாடுகள் இருக்கே. அது என்ன காரணம்? ஏதாவது ஸ்பெசிஃபைட் ரீசன்ஸ் இருக்கா? இல்ல, நம்ம சின்ன வயசுல நான் தான் சொன்னேனே, மிடில் கிளாஸ் வாத்தியாரோட பையன். படிக்கிறதும், பட்டம் வாங்குறதும், அதில இருக்கக்கூடிய சவால்கள் என்னங்கிறது தெரியும். நம்ம இருக்கக்கூடிய விவசாய மக்கள், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஊதியம் கிடைக்குது, ஒரு பிள்ளைய படிக்க வைக்க எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பக்கத்தில இருந்து பார்க்குறவன் தானே. இங்கேயே பொறந்து இந்த மண்ணு தானே. அதெல்லாம் வந்து படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது தெரிஞ்சு தான் அந்த கல்லூரிக்கே அந்த அடித்தளமே. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னா வச்சுங்களேன், கோயம்புத்தூர் படிக்கணும், சென்னை போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தது. 2000 எல்லாம் நீங்க பார்க்கும்போது கல்லூரிகள் குறைவு. இன்னைக்கு வேணா 500, 600 காலேஜ் இருக்கு. அன்னைக்கெல்லாம் 255 காலேஜ் தான். ம். காலேஜுக்கு போய் இன்ஜினியரிங் போய் படிக்கணும்னா டொனேஷனே 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தக்கூடிய காலம். நான் சொல்கிறேன் 2007லாம். அவ்வளோ தூரம் கொடுத்து போக முடியாமல் எத்தனை பேர் இந்த கல்வி வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய சலுகை திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் கலைஞர் காலத்திலேயே நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. முதல் பட்டதாரிலாம் கொடுத்து இன்றைக்கு நிறைய மக்கள் அதை படிக்க வந்துட்டாங்க. ஆனால் இங்கே அன்னைக்கு சாதாரண குடிமக்களுக்கு, விவசாய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பொறியியலுக்கு ஒரு எட்டாக்கனி தான். அப்போ அது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதுக்கு அங்கே போய் டொனேஷன் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுக்கணும்? சாதாரணம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளே இங்கே படிப்பு கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் தான் அந்த கல்வி சேவைங்கிறது நம்ம மைண்டில் யோசித்து நம்ம ஆரம்பித்தோம். அது அதுக்கு போல் அது விரிவடைஞ்சு பல்வேறு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ தொழிலாக நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு வரீங்க. அந்த விஷயங்கள்லாம் சொல்லிருந்தீங்க. கட்சியில் மாநில செயலாளராக உங்கள் பணிகள் பற்றியும் சொல்லிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷனையும் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் சில சறுக்கல்கள் நடக்குது. அதற்கு பிறகு அந்த சறுக்கல்கள்லாம் உங்களை துவள செய்யலையா? நல்ல கேள்வி தான். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா, எதையுமே சவாலாக எடுத்து செய்வேன். ஒரு தோல்வி வந்து என்னை இன்னும் வேகமாக ஓட செய்யும். அந்த வகையில் நான் எப்பயுமே சவால்கள் கண்டு என்றைக்குமே பின்தங்கினதே இல்லை. ஒரு சேலஞ்சு, ஒரு தோல்வின்னா அதில் எப்படியும் அதை அடைஞ்சு தீரணுங்கிறது ஒரு மைண்டில் என்னன்னு தெரியும். இயற்கை அமைஞ்ச வெறித்தனமான்னு தெரியாது. அது ஓடிடுவேன். 2016 தோல்விக்கு பிறகு இந்த பதவி நம்ம விட போகிறதில்ல, திருப்பி நம்ம அந்த இடத்துல உட்காந்தாகணுங்கிறது மைண்டில் அழுத்தமாக உட்காந்தது. அதேபோல் தோல்வின்னு உடனே தோண்டு போகிறதோ உட்கார்றதில்ல இல்லை. அதை விட இன்னும் வேகமாக கட்சி பணிகளை, சமுதாய பணிகளை ரொம்ப வேகமாகவே நான் செஞ்சேன். நான் அதுக்கு கிடைத்த பரிசு தான் இன்றைக்கி இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நான் நினைக்கிறேன். ஓகே.